தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் புயல் அங்கு கரையை நெருங்கி வரக்கூடிய சூழலில் அந்த மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் என்னவாக இருக்கிறது, இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன? ஏற்கனவே 225 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு மக்கள் பயன்படுத்துகிறார்களா என்பதையெல்லாம் வழங்குவதற்காக, சார்ந்த செய்திகளை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜசேகர் அங்கிருந்து இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ராஜசேகர், ஏற்கனவே கடந்த 2-3 நாட்களாகவே திருவாரூர் மாவட்டத்தில் அதீதமான மழையை பார்த்து வருகிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள். தற்போது அங்கு சூழல் என்னவாக இருக்கிறது? என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? கண்டிப்பாக அபிநயா, அந்த வெங்கல் புயல் உருவானதை அடுத்து நாளை அந்த புயல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையில் பாண்டிச்சேரி அருகில் கரையை கிடக்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த புயலின் காரணமாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அதேபோன்று சென்னை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கடந்த 3 தினங்களாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் நேற்று இரவு முதல் இன்று கடந்த 1 மணி நேரத்துக்கு முன்னதாக வரை அந்த மழை என்பது விட்டிருந்த நிலையில் தற்பொழுது திருவாரூரில் கடந்த 10 நிமிடத்திற்கு மேலாக சாரல் மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த பெங்கல் புயல் உருவானதன் அடுத்து ஏற்கனவே அந்த கடந்த 4 தினங்களாக பெய்த கனமழைக்கு முன்பாகவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் திருவாரூர் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளாக கண்டறியப்பட்ட 176 இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பாதுகாப்பாக தங்க வைப்பதற்காக 205 அரசு நிவாரண முகாம்கள் என்பது ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை மீட்டு அரசு அதிகாரிகள் அவர்களை மீட்டு கொண்டு வந்து அந்த நிவாரண முகாமில் தங்க வைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை சார்பில் 7 திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 5 மாநில பேரிடர் முகாம்கள் அவங்க தயார் நிலையில் இருக்காங்க. அவங்க திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, கூத்தா, அதே போன்ற நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் அவங்க தயார் நிலையில் இருக்காங்க. குறிப்பாக ஏற்கனவே திருவாரூர் மாவட்டம் கஜா புயலால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். அப்பொழுது பணியாற்றிய அதிகாரிகள் உட்பட இப்போ தற்பொழுது இருந்து வருகிறார்கள். குறிப்பாக புயலை வந்து அதை வந்து அதற்கு மக்களை வந்து அதிலிருந்து மீட்டும் கொண்டு வரும் வகையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எடுத்து வரப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மாவட்டத்தில் மேகமூட்டம், கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது. இன்று இரவிலிருந்து இந்த மழை பெய்யக்கூடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மின்சாரம் இதுவரை மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலும் உடனடியாக மீட்பு பணிகள் வந்து ஏற்படுத்துவதற்கு தயார் நிலையில் மாவட்ட நிர்வாகம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் அரசு அதிகாரிகள் அலுவலகங்களில் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த உதவி தேவைப்பட்டாலும் உடனடியாக இலவச எண் 1077, அதே போன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்களில் சிறப்பு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு மக்கள் உடனடியாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டால் அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தெரிவிச்சிருக்காங்க. இந்த புயலை பொறுத்தளவுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தடுப்பதற்காக அனைத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்து தரப்பட்டிருக்கிறது. அபிநயா, திருவாரூர் மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் என்ன, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பது, அது சார்ந்த விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.